நற்செய்தி அழைப்பை அசட்டை பண்ணாதீர்கள். மத்திய சுவிசேஷம் 22வது அதிகாரம் முதல் 3 வசனம் இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு உண்மை சொல்றாங்க. அதைத்தான் நம்ம ஒவ்வொரு பகுதியை பார்க்க போறோம். சரியா? இதுல இயேசு கிறிஸ்து சொன்னது பரலோக ராஜ்யத்தை தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்து ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். கல்யாண வீட்டுக்கு அழைப்பு கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு வர சொல்லும்படி மறுபடியும் அந்த எஜமான் என்ன பண்றாங்கன்னா ஊழியக்காரரை அனுப்புறாங்க. ஆனால் அழைக்கப்பட்டவங்களுக்கு மனம் இல்லை. இதில் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்கிற பாடம் என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது ஏசப்பா சொன்னாங்க. அழைப்பு எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் அந்த ஜனங்களுக்கு எப்படி மனம் இல்லாமல் போச்சோ அப்படி நம்மளுக்கு மனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. இன்னைக்கும் கர்த்தர் தம்பி ஊழியக்காரங்களுக்கு எச்சரிப்பின் வசனங்கள் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மனம் திரும்புங்கள்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஊழியக்கார வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து மனம் திரும்பணும். பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகணும். அதனால ஜாக்கிரதையாயிருங்க. தேவனுக்கு மட்டுமே மகிமை உண்டாகட்டும்.